Good morning, my dear students. As far as today's presentation is concerned, the class is going to be with regard to the concept of conflict. I'll be explaining the meaning of conflict, and in addition to the meaning, we will also try and understand the various views on conflict, various views about conflict. இப்போ இன்றைக்கி கிளாஸில் கான்ஃப்ளிக்ட்னா என்ன அப்படிங்கிற மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதை தொடர்ந்து கான்ஃப்ளிக்ட்னா வெவ்வேறு கருத்துகள் என்ன இருக்குது, என்ன முன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத விஷயமும் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னாக்கா, as far as this first slide is concerned, it deals with the meaning of conflict. It starts by saying that there has been no shortage of definition of conflict. அப்படின்னா கான்ஃப்ளிக்டோட டெஃபினேஷனுக்கு இங்கே ஷார்ட்டேஜே இல்லை. நிறைய பேர் நிறைய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் காமன் டு மோஸ்ட் இஸ் த ஐடியா தட் கான்ஃப்ளிக்ட் இஸ் அ பர்செப்ஷன். பட் நிறைய டெஃபினேஷன் இருந்தாலும் அதில் ஒரே ஒரு காமனான விஷயம் என்ன எல்லா டெஃபினேஷன்லேயும் ஒத்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கான்ஃப்ளிக்ட் இஸ் அ பர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்செப்ஷன்னாக்கா ஹவ் யூ see திங்ஸ். இப்போ தமிழில் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லணுன்னாக்கா எக்ஸாக்டாக தெரியல, இருந்தாலும் ஞானம் இல்லை இங்கிலீஷில் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பர்செப்ஷன். இப்போ கான்ஃப்ளிக்டில் பர்செப்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா டெஃபினேஷன்லேயும் ஒத்து போகுது, ஒரு காமனான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் நோ ஒன் இஸ் அவேர் ஆஃப் எ கான்ஃப்ளிக்ட், then it is generally agreed no conflict exists. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு அவேர்னஸ் இல்லை அப்படின்னாக்கா, ஒரு நபருக்கோ ரெண்டு நபருக்கோ இண்டிவிஜுவல்ஸுக்கு இன் அன் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லை அப்படின்னாக்கா, நீங்கள் என்ன ஒத்துக்கணுன்னாக்கா அங்கே கான்ஃப்ளிக்ட் இல்லை அப்படின்னு ஒத்துக்கணும். Let me put it in simple terms in English. In an organization, if the individual is not aware of any conflict, then we must understand, we must try to agree that there is no conflict at all. There is no conflict or conflict does not exist. அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். Also needed to begin the conflict process are opposition or incompatibility and some form of interaction. ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கான்ஃப்ளிக்டோட அவேர்னஸ் இருந்தது, கான்ஃப்ளிக்ட் இருக்குதுன்னு நமக்கு அவேர்னஸ் இருந்ததுனாக்கா கான்ஃப்ளிக்ட் இருக்குதுன்னு அர்த்தம். கான்ஃப்ளிக்ட் இருக்குங்கிற அவேர்னஸே இல்லைங்கிறப்ப கான்ஃப்ளிக்ட் இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ பேசிக்காக கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னாலே அதோட ஆரம்ப நிலை, ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, ஆரிஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்போசிஷன் ஆர் இன்கம்பேட்டிபிலிட்டி அண்ட் சம் ஃபார்ம் ஆஃப் இன்டராக்ஷன். இப்போ கான்ஃப்ளிக்ட்னு ஒன்று இருக்க வேண்டும் என்றால் அது ஆரம்பிக்கிற நிலைமை என்ன, ஆரம்பிக்கிற சூழ்நிலை, ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிஷன், ஏதோ ஒரு விதமான எதிர்ப்பு இருக்க வேண்டும். ஆர் இன்கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னாக்கா பொருந்தாத தன்மைன்னு சொல்லலாம். பொருந்தாத தன்மை, ரெண்டு பேருக்கும் ஒத்து போகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் சம் ஃபார்ம் ஆஃப் இன்டராக்ஷன் ப்ளஸ், இது ரெண்டு அண்ணில் தட் இஸ் ஆப்போசிஷன் ஆர் இன்கம்பேட்டிபிலிட்டி இருக்கணும், ப்ளஸ் இன்டராக்ஷன் இருக்கணும். இன்டராக்ஷன் இருந்தால் தானே அங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், கான்ஃப்ளிக்டிங் வியூஸ் வரும், அப்போ தான் கான்ஃப்ளிக்ட் இருக்குதுன்னு நமக்கு புரியும். இதுதான் ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் டு கான்ஃப்ளிக்ட். நவ் we can define conflict define பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. Then as a process that begins when one party perceives another party has or is about to negatively affect something the first party cares about. இப்போ இந்த டெஃபினேஷனில் சிம்பிள் தான், லாங்குவேஜ் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இன் சிம்பிள் டேர்ம்ஸ். இப்போ கான்ஃப்ளிக்ட் அப்படின்னாலே ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் வேணும், கான்ஃப்ளிக்டிங் பார்ட்டி ஏ, கான்ஃப்ளிக்டிங் பார்ட்டி பி. ஏபி ரெண்டு நபர் இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு நபருக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் தான் கான்ஃப்ளிக்ட். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா,
begins when one party perceives. For example, a party A வந்து perceive பண்ணுறாரு, பார்ட்டி ஏ வந்து சென்ஸ் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்டி பி என்ன நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணியிருக்காரு, இல்லை என்னை நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு எனக்கு பர்செப்ஷன் ஃபீல் இருந்தது, சென்ஸ் இருந்ததுனாக்கா அதுதான் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் டெஃபினேஷன் இஸ் பர்பஸ்லி ப்ராட். இந்த டெஃபினேஷன் வந்து கொஞ்சம் பர்பஸாகவே ப்ராடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இட் டிஸ்கிரைப்ஸ் த பாயிண்ட் இன் கான்ஃப்ளிக்ட். இப்போ கான்ஃப்ளிக்டில் இது ஒரு பாயிண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணுது. இப்போ இந்த செகண்ட் ஸ்லைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் encompasses the wide range of conflicts people experience in ஆர்கனைசேஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. எல்லா விதமான வெரைட்டி ஆஃப் கான்ஃப்ளிக்டை இதை சூழ்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் சூழ்ந்துருக்கு, மக்களை சூழ்ந்துருக்கு, இல்லை ஆர்கனைசேஷனில் நமக்கு பார்க்க தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்கம்பேட்டிபிலிட்டி ஆஃப் கோல்ஸ், பொருந்தாத கோல் இருக்குது பட் எனக்கு பொருந்தலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். டிஃப்ரென்சஸ் ஓவர் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், உண்மையாக இருக்கக்கூடிய நிலைமையை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுவாங்க, எடுத்து சொல்லுவாங்க. அப்போ எடுத்து சொல்லக்குள்ள டிஸ்அக்ரிமெண்ட் வரும், கருத்து வேறுபாடு வரும். பேஸ்ட் ஆன் பிஹேவியரல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க மேலே ஒரு மாதிரியான பிஹேவியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். நான் சொன்னால் அவர் ஒத்துப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். அப்போ அவர் ஒத்துக்கல, அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, அவரோட கருத்து வேறுபாடாக இருக்குது, என்னோட கருத்துக்கும் அவர் கருத்துக்கும் வித்தியாசமாக இருக்குது, வேறையாக இருக்குங்கிறப்ப பிஹேவியரல் டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா அங்கே கான்ஃப்ளிக்டிங் சிச்சுவேஷன் இருக்குது, கான்ஃப்ளிக்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கான்ஃப்ளிக்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இதை தொடர்ந்து என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கான்ஃப்ளிக்டிங் வியூஸ் என்ன, கான்ஃப்ளிக்டை வெவ்வேறு பார்வையாளர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் கான்ஃப்ளிக்டிங் வியூஸ் ஆர் கான்ஃப்ளிக்ட் வியூஸ்ன்னு சொல்லலாம். கான்ஃப்ளிக்ட்னு சொல்ல முடியாது, கான்ஃப்ளிக்ட் வியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ட்ரெடிஷ்னல் வியூ ஆஃப் கான்ஃப்ளிக்ட். ட்ரெடிஷ்னல் பழைய காலத்து வியூ, பழைய காலத்து கருத்து. பழசாக இருக்கிறவங்களாம் கான்ஃப்ளிக்டை எப்படி பார்த்தாங்க, கான்ஃப்ளிக்ட்னா என்னன்னு சொன்னாங்க அப்படிங்கிறது தான் ட்ரெடிஷ்னல் வியூ ஆஃப் கான்ஃப்ளிக்டில் நம்ம பார்க்க போகிறோம். த early approach to conflict assumed all conflict was bad and to be avoided. இந்த ட்ரெடிஷ்னல் வியூ ஆஃப் கான்ஃப்ளிக்டில் வந்து கான்ஃப்ளிக்டை எப்படி பார்க்குறாங்க, கான்ஃப்ளிக்ட்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல் கான்ஃப்ளிக்ட் வாஸ் பேட், எல்லா விதமான கான்ஃப்ளிக்ட்டும் பேட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விதமான கான்ஃப்ளிக்ட்டும் நல்லது இல்லை, கெட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டு பி அவாய்டட் அப்படின்னாக்கா அதை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டும், தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஃப்ளிக்ட் வாஸ் வியூடு நெகட்டிவ்லி, கான்ஃப்ளிக்டை வந்து நெகட்டிவாக தான் வியூ பண்ணாங்க, நெகட்டிவாக தான் பார்த்தாங்க. அண்ட் டிஸ்கஸ்ட் வித் சச் டேர்ம்ஸ் ஆஸ், இப்போ கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு வந்து கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு பேசக்குள்ளே அதை சினானிமாக அதை தொடர்ந்து அதை சார்ந்து இன்னும் சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வயலன்ஸ், டிஸ்ட்ரக்ஷன், irrationality to reinforce its negative connotations. இதெல்லாம் வந்து கான்ஃப்ளிக்ட் இருக்குது இல்லை கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஒரு சார்ந்த ஒரு சேம் வேர்ட், சிமிலர் வேர்ட், சினானிம் அப்படின்னு கூட யூஸ் பண்ணாங்க. This traditional view of conflict was consistent with attitudes about group behavior that prevailed in the 1930s and 40s. இந்த ட்ரெடிஷ்னல் வியூ வந்து 1930ஸ்லேயும் 40ஸ்லேயும் ப்ரிவேலிங்கில் இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெடிஷ்னல் வியூ ஆஃப் கான்ஃப்ளிக்ட் வாஸ் கன்சிஸ்டன்ட் வித் ஆட்டிடியூட். ட்ரெடிஷ்னல் வியூ ஆஃப் கான்ஃப்ளிக்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கான்ஃப்ளிக்ட் இஸ் பேட் அண்ட் ஹேஸ் டு பி அவாய்டட் அப்படின்னு சொன்னாங்க. இது எந்த சார்ந்து இருக்குது, கன்சிஸ்டன்ட் வித் ஆட்டிடியூட்னாக்கா ஆட்டிடியூடை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆட்டிடியூடில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அபவுட் குரூப் பிஹேவியர், குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட பிஹேவியர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு இதை பார்த்தாங்க. கான்ஃப்ளிக்ட் வாஸ் டிஸ்ஃபங்க்ஷனல் அவுட்கம் ரிசல்ட்டிங் ஃப்ரம் புவர் கம்யூனிகேஷன். இப்போ கான்ஃப்ளிக்ட் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒழுங்காக கேரி அவுட் பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கா
ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ ஃபங்க்ஷன் வந்து டிஸ்ஃபங்க்ஷனாக மாறுதோ, ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்கோ, absence ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஆர் லெஸ் ஃபங்க்ஷனிங் இருந்ததுனாக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அவுட்கம் ரிசல்ட் வந்து புவர் கம்யூனிகேஷன் இருந்தது அப்படின்னாக்கா a lack of openness, ஓப்பனாக பேசாமல் மறைமுகமாக பேசுறது, அண்ட் ட்ரஸ்ட் பிட்வீன் பீப்புள், ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, ஒரு இண்டிவிஜுவல் இன்னொரு இண்டிவிஜுவல் மேலே நம்பிக்கை இல்லாமல் வைக்கிறது, அண்ட் த ஃபெயிலியர் ஆஃப் மேனேஜர்ஸ் டு பி ரெஸ்பான்சிவ் to the needs and aspirations of their employees. எம்ப்ளாயீஸுக்கு நீட்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும், ஆசைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும். அந்த ஆசைகள் தேவைகள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவங்களோட மேனேஜர் தான் அதை பூர்த்தி பண்ண வேண்டும். இப்போ மேனேஜர் அந்த தேவைகளில் பூர்த்தி பண்ணுறதுல ஃபெயில் ஆகிட்டாரு அப்படின்னாக்கா கான்ஃப்ளிக்டிங் சுச்சுவேஷன் ஏற்படும், கான்ஃப்ளிக்ட் வரும். இதுதான் ட்ரெடிஷ்னல் வியூ ஆஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். த வியூ தட் ஆல் கான்ஃப்ளிக்ட் இஸ் பேட் certainly offers a simple approach to looking at the behavior of people who create conflict. இப்போ கான்ஃப்ளிக்ட் உண்மையிலே இது பேட் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் வியூவில் என்ன ஒரு சிம்பிள் அப்ரோச் ஆஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன ஒரு சிம்பிள் அப்ரோச் ஆஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லுக்கிங் அட் த பிஹேவியர் ஆஃப் த பீப்புள். அது என்ன பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஹேவியர் ஆஃப் த பீப்புள் தான் பார்க்குது. பிஹேவியர் ஆஃப் த பீப்புள் தான் ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணுது, கான்ஃப்ளிக்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. So this is with regard to traditional view of conflict. Now let us understand the second view of conflict. இப்போ second view of conflict என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா traditional viewக்கு அடுத்தது interactionist view. Interactionist view of conflictல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, it encourages conflict on the grounds that a harmonious, peaceful, tranquil and cooperative group is prone to become static, apathetic and unresponsive to needs for change and innovation. இது ஜஸ்ட் ஆப்போசிட். ட்ரெடிஷ்னல் வியூவில் என்ன சொல்கிறாங்க, எல்லா விதமான கான்ஃப்ளிக்ட்டும் பேடு, அவாய்ட் பண்ண வேண்டும், தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, என்கரேஜஸ் கான்ஃப்ளிக்ட் வேணும், கான்ஃப்ளிக்ட் நல்லது, கான்ஃப்ளிக்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. என்னத்துக்காக, ஆன் த கிரவுண்ட்ஸ் தட் ஆர்கனைசேஷனில் ஹார்மோனியஸ் எல்லாம் அமைதி, சுமூகம், ஸ்மூத்து, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஹார்மோனியஸ், பீஸ்ஃபுல், ட்ராங்குவில் ஆர் ட்ராங்குவிலிட்டி அண்ட் கோஆப்ரேட்டிவ் குரூப் இஸ் ப்ரோன் டு பிகம் ஸ்டாட்டிக். இதெல்லாம் இருக்க வேண்டும் என்றால் கான்ஃப்ளிக்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்பாத்தட்டிக் அப்படின்னாக்கா தமிழில் அப்பாத்தட்டிக் அப்படின்னாக்கா ஃபீலிங் நோ இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். ஃபீலிங் நோ இன்ட்ரெஸ்ட்னாக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தமிழில் சொல்லணும் அப்படின்னாக்கா அக்கறையின்மை அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச தமிழில் அக்கறையின்மை அப்படின்னாக்கா அப்பாத்தட்டிக். அண்ட் அன்ரெஸ்பான்சிவ் டு நீட்ஸ் ஃபார் சேஞ்ச் அண்ட் இன்னோவேஷன். இப்போ நிறுவனத்தில் மாற்றங்கள் தேவை, என்ன காலத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யூ ஹேவ் டு சேஞ்ச் அக்கார்டிங் டு த டைம் டு பி இன் த டு ஃபேஸ் த காம்படிட்டிவ் வேர்ல்டு. அப்போ தேவையான சேஞ்சை நீங்கள் கொண்டு வரல அப்படின்னாக்கா யூ வில் பி அவுட் ஆஃப் த மார்க்கெட், யூ வில் பி அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அப்போ இஃப் யூ ஆர் அன்ரெஸ்பான்சிவ் டு நீட்ஸ் ஃபார் சேஞ்ச் அண்ட் இன்னோவேஷன், புதுசாக இருக்கணும், புதுமை கொண்டு வர வேண்டும், மாற்றம் கொண்டு வர வேண்டும், அதுக்கு தேவையான நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும். அப்போ எடுக்கலை அப்படின்னாக்கா, நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னாக்கா அது நல்லதுக்கு இல்லை, அது சரியாக வராது. நீங்கள் வந்து யூ கேனாட் சர்வைவ் இன் திஸ் காம்படிட்டிவ் வேர்ல்டு. The major contribution of this view is recognizing that a minimum level of conflict can help keep a group viable, self-critical and creative. அப்போ கண்டிப்பாக ஒரு குரூப்பு இல்லை ஒரு ஆர்கனைசேஷனுக்கு மினிமம் லெவல் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் கண்டிப்பாக வேணும். மினிமம் லெவல் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதுதான் அவங்களுக்கு குரூப்பை வந்து தொடர்ந்து செயல்பாடு செய்கிறதுக்கு, தொடர்ந்து நீடித்து நிற்கிறதுக்கு. செல்ஃப் கிரிட்டிக்கல்னாக்கா அவங்களோட செல்ஃபை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்க, வேறு யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனாக்கா அது இல்லை. செல்ஃப் நம்ம என்ன தப்பு செஞ்சோம், நம்ம இதை செய்யக்கூடாது, இது தப்பு சரியில்லை அப்படின்னு நம்மளே செல்ஃப் கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறது. அப்புறம் க்ரியேட்டிவாக இருக்க வேண்டும் என்றால், க்ரியேட்டிவ்னால் ஒரு விஷயம் புதுசாக செய்யணும், வேறுபட்டு செய்யணும், மாறுபட்டு செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து கான்ஃப்ளிக்டிங் சுச்சுவேஷனில் இருக்கணும். கான்ஃப்ளிக்ட் எந்த ஒரு நிறுவனத்துக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை தொடர்ந்து ட்ரான்சிஷன்ஸ் இன் கான்ஃப்ளிக்ட் தாட் அப்படின்னாக்கா கான்ஃப்ளிக்ட் வந்து எப்படி அதை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இங்கே தெரிய வருது. ஒரு நிமிஷங்க. அப்போ கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
டிஸ்ஃபங்க்ஷனல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நமக்கு இந்த ஸ்லைடில் தெரியுது. டிஸ்ஃபங்க்ஷனல் கான்ஃப்ளிக்ட்னாக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டு நிறுவனத்தில் ஃபங்க்ஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுதோ, டிஸ்ஃபங்க்ஷனல் ஏற்படுத்துதோ, அந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் டிஸ்ஃபங்க்ஷனல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். To put in simple terms, any conflict that results in dysfunctioning of an organization or dysfunctioning of a regular course of action or activities in an organization is called as dysfunctional conflict. அவ்வளோதான். இப்போ இந்த 3 விதமான கான்ஃப்ளிக்ட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1 இஸ் டாஸ்க் கான்ஃப்ளிக்ட், ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட், மூணாவது வந்து ப்ராசஸ் கான்ஃப்ளிக்ட். இதெல்லாம் வெவ்வேறு மாதிரியான கான்ஃப்ளிக்ட். இப்போ டாஸ்க் கான்ஃப்ளிக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, task conflict relates to the content and goals of the work. இப்போ ஒரு வேலை இருக்குது, ஒரு பணி இருக்குது. இப்போ அந்த வேலையை செய்யணும் அப்படின்னாக்கா என்ன கோல், அந்த வேலையில் என்னென்ன வேலைகள் இருக்குது, என்னென்ன வேலைகள் இருக்க வேண்டும், கண்டென்ட்ஸ் அண்ட் கோல் ரிலேட்டட் கான்ஃப்ளிக்ட், கோல் ரிலேட்டட் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது அப்படின்னாக்கா இது டாஸ்க் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, குரூப்பில் இருக்குது, மெம்பர்ஸ் மத்தியில் இருக்குது, இண்டிவிஜுவல்ஸ் மத்தியில் இருக்குது அப்படின்னாக்கா அதை ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸ் கான்ஃப்ளிக்ட். ப்ராசஸ் கான்ஃப்ளிக்ட்னாக்கா ரிலேட்ஸ் டு ஹவு த ஒர்க் கெட்ஸ் டன், இந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும், இந்த வேலையை என்ன முறை பின்பற்றி நம்ம இந்த வேலையை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் கருத்து வேறுபாடு கான்ஃப்ளிக்ட் இருந்தது அப்படின்னாக்கா it is called as process conflict. That's it, my dear students. Now I have explained you as far as this presentation is concerned. I have explained the meaning of conflict, the two different views on conflict, and concepts like task conflict, relationship conflict, and process conflict. That's all. Thank you.